அண்ணாவின் பெயரில் கட்சி வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த கட்சி அண்ணா மாநில சுயாட்சியை பற்றி பேசவே இல்லை, மாநிலத்தினுடைய உரிமைக்காகத்தான் பேசினார் என்று சட்டமன்றத்தில் பதிவு செய்து அது வாக்கெடுப்பின் போது வெளிநடப்பு செய்த கட்சி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அன்றைக்கு வெளிநடப்பு செய்தது போலதான் இன்றைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட மாநில சுயாட்சிக்கு சம்பந்தப்பட்ட தீர்மானங்களின் போது வெளிநடப்பு செய்து கொண்டிருக்கிறார். மத்தியில் கூட்டாட்சி என்பதன் அடிப்படையில் 16 ஆண்டு காலம் மத்தியில் இருந்த ஆட்சிகளோடு, அதாவது பிஜேபியோடும் சரி, காங்கிரஸோடும் சரி, குஜராத் ஆட்சி காலத்திலும் சரி, தேவகவுடா ஆட்சி காலத்திலும் சரி, விபி சிங் அவர்கள் இருக்கும் போதும் எல்லா ஆட்சி காலங்களிலும் அங்கே கூட்டணியில் இருந்தவர்கள் நீங்கள். இந்த அமெரிக்கா 200 ஆண்டுகளுக்கு அங்கே வந்து நிறவெறி இருந்தது, இனவெறி இருந்தது, எல்லாம் இருந்தது. மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்தது. ஒரு டெமோக்ரஸி ஜனநாயகத்தை வலியுறுத்துவதற்கு இப்போ மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்தது. நிறவெறி இப்போ வரைக்கும் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ இதை தாண்டி எப்படி வளர்ந்தது? ஏன் வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டேட் ரீஜனல் ப்ரொவின்ஸ் பேஸ்டு டெவலப்மெண்ட் மாடலை சூஸ் பண்ணாங்க? ஏன் வந்து இந்த சிஸ்டம் எப்படி அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுது, எப்படி சைனாவில் ஒர்க் பண்ணுது, இந்தியாவில் எப்படி ஒர்க் பண்ணுது? இதை வந்து நம்ம இப்போ புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து இது எந்த அளவிற்கு இந்த மாநில சுயாட்சியினுடைய அடிப்படை என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்கு ஒவ்வொரு தேசத்தோட தாயகம் தான் இங்கே இருக்கக்கூடிய மாநிலங்கள் என்கிற போது அந்த மாநில மக்களோட மொழி, இனம், கலாச்சாரம், வாழ்வியல், பண்பாடு, உணவு பழக்க வழக்கம் எல்லாமே மாறுபடுது. காஷ்மீரில் உணவு பழக்க வழக்கம் வேறு, தமிழ்நாட்டில் வேறு, மேற்கு வங்காளத்தில் வேறு, மகாராஷ்டிராவில் வேறு. அப்போ இங்கே ஒற்றைத்தன்மை என்பதே தவறானது. அதுதான் இந்தியாவுடைய அரசியல் சாசனம் சொல்லுது. இந்தியா, அதாவது பாரதம், மாநிலங்களின் ஒன்றியமாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லுது.